லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் அல்மைட்டில் 11 வகையான நுண்ணீர்கள் இருக்குது. அது 4 விதமான செயல்களை செய்யுதுன்னு பார்த்தோம். அது என்னென்ன நுண்ணீர்கள்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உரமாக செயல்படக்கூடிய 3 நுண்ணீர்கள்: அஸ்டோபாக்டர், பேசிலஸ் மெஜிடாரியம், ஃப்ரட்டோரியா ஆரஞ்சியா. இந்த அஸ்டோபாக்டர் வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து கொடுக்குது. பேசிலஸ் மெஜிடாரியம் பாஸ்பரஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா. இது பாஸ்பரஸத்தை கரைச்சி கொடுக்குது. அதாவது இது பூ வைப்பதற்கு, மொட்டு வைப்பதற்கு, காய வைப்பதற்குமே உதவுது. அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சி அதிகரிக்கவும் உதவுது. அடுத்து ஃப்ரட்டோரியா ஆரஞ்சியா, பொட்டாசியம் மொபிலைசிங் பாக்டீரியா. இது பொட்டாசியம் சத்தை கொடுக்குது. அடுத்து பூஞ்சான கொல்லியாக செயல்படும் 3 நுண்ணீர்கள்: ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், பேசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். இந்த ட்ரைகோடர்மா ஹெர்சியானம் வாடல், கருகல், அழுகல் இது போன்ற நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துது. அடுத்து சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் இது குலை நோய், இலைக்கருகல் நோய் இது போன்ற நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துது. அடுத்து பேசிலஸ் சப்டிலிஸ் அடிச்சாமல் மேய்ச்சாமல் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துது. அடுத்து பூச்சிக்கொல்லியாக செயல்படக்கூடிய 3 நுண்ணீர்கள்: மெட்டாரைசியம் அனிசோஃப்லே, பிவேரியா பேசியானா, வெட்டுசிலியம் லெக்கானே. இது காய்ப்புழு, குருத்துப்புழு, தண்டு துளைப்பான், இலை துளைப்பான், இலை சுருட்டுப்புழு, மொட்டுப்புழு, இலைப்பேன், செம்பேன், வெள்ளையி, அஸ்வினி, வண்டுகள் இது போன்ற பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துது. அடுத்து 2 நுண்ணீர்கள் பைரூக்கியா செயல்படுது. இது ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் போதுமானது. அதாவது குறுகிய கால பயிர்களாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 250 கிராமும், நீண்ட கால பயிர்களாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 500 கிராமும் தேவைப்படுது. இதை அனைத்து வகையான பயிர்களுக்கும் அடி உரமாக பயன்படுத்திக்கலாம். மேலும் இதை பயன்படுத்தி நாட்டு வேர்களை முக்கி நடுவதன் மூலமாக அடுத்தடுத்த பருவங்களில் ஏற்படக்கூடிய பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.